வகை சமையல் அண்ட் தாய் கலெக்ஷன். ஒரு கப்பு ரவையை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தேன். அது நல்லா ஊறிடுச்சு. 1/2 ஆகிடுச்சு. இப்போ பார்த்தா நல்லா ஊறி வந்திருக்கு. இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்? இதில் ஒரு பணியாரம், ரவையில் சாமான்லாம் சேர்த்து ஒரு பணியாரம் செய்ய போகிறேன். சேனலுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரவை ஊறிடுச்சா? இப்போ அதை இந்த மிக்சியில் சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஒரு கப்பு அளவு தானே அந்த மாவு ரவை ஊற வச்சேன். அதில் 1/2 கப் அளவு இந்த மைதா மாவு இதை கரைச்சி வச்சுருக்கு. அதையும் அதில் சேர்த்தணும். ஆனால் அது ரொம்ப தண்ணிலாம் ஊற்றிடக்கூடாது. ஏன்னா அப்புறம் பணியாரம் அப்படியே அகண்டு போய் எடுக்கிறதுக்கு நல்லா வராது, பஃபியாக வராது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தண்ணி கலக்கிறது பார்த்து கலக்கணும். இப்போ பனானா, ஒரு பனானா இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஒரு சுற்றினதுக்கப்புறம் இந்த பனானாவை அதையும் போட்டு அதையும் அரைச்சிடணும். அதை அரைச்சி முடித்த பிறகு இந்த அளவு அந்த போட்ட கப் அளவில் இவ்வளோ சர்க்கரை எடுத்திருக்கேன். ஏன்னா இது ஜீனியில் அப்போயெல்லாம் ஜீனியில் தான் தயார் பண்ணுவோம். இப்போ நாட்டு சர்க்கரை சொல்கிறாங்க. நான் இதிலே பண்ணுறேன். இந்த அளவு எடுத்துக்கணும். நாங்கள் கொஞ்சம் சுகர் கொஞ்சம் கம்மி போட்டு தான் சாப்பிடுவேன் நான். அப்புறம் இந்த அளவுக்கு கொஞ்சம் உப்பு, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் இனிப்பு தூக்கி கொடுக்கும். இதை முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஏலஞ்சுக்கு பொடி போடணும். அப்புறம் அரைக்கிற போதே இந்த ஒரு 2 தப்பை அளவு, அதாவது இந்த சில்லு எடுத்தேன், ஒரு 2 சில்லு. ஏன்னா இது திருக்கணும், ரொம்ப செலவாகும், தண்ணி கம்மியாக போடணுன்றதுனால இந்த அளவு தேங்காய் பாலும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் அதில் ஆட் பண்ணிடணும். இப்போ இதை போய் மிக்சியில் இதை அரைக்க போயிடலாம். இந்த ஒரு கப்பு ரவை ஊற வச்சுருந்தது, அப்புறம் 1/2 கப் அளவு மைதா கரைச்சி வச்சுருந்தது, அந்த வாழைப்பழம், அதாவது மிக்சியில் சுற்றினதுக்கப்புறம் அந்த வாழைப்பழத்தையும் போட்டு சுற்றி இந்த அளவுக்கு தேங்காய் பால், அதை எடுத்து வச்சுருந்து தேங்காய் பால் எதமாக பார்த்து ஊற்றணும். கரைக்கிறது மட்டும் பார்த்து கரைக்கணும். இந்த மாதிரி வந்தால் தான் நமக்கு பணியாரம் நல்லா பஃபியாக வரும். அதுக்கப்புறம் இப்போ இந்த ஏலஞ்சுக்கு பொடி இந்த அளவுக்கு இதை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுறணும். இந்த வாழைப்பழம் எதுக்கு சேர்க்குறேன் அப்படின்னா, நான் இந்த சோடா மாவெல்லாம் போட மாட்டேன். இந்த பழம் அதுவும் சத்து உள்ளது, ப்ளஸ் இது இப்போ நல்லா சாஃப்டாக வரும் பணியாரம். அதுக்காகத்தான் அந்த வாழைப்பழத்தை அதோட சேர்க்குறேன். இப்போ இந்த அளவுக்கு பக்குவமாக வந்துருச்சு. எதனமா பணியாரம் ஊற்றுறதுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். வானொலி அடுப்பில் வச்சு இந்த அளவுக்கு நல்லா சுகரும் பார்த்து தான் போட்டேன். ஏன்னா அப்புறம் டேஸ்ட்டும் பார்த்துக்குவேன். ஏன்னா கூட இருச்சான்னு கரெக்டாக போட்டுக்கேன். அப்போ ஒரு கப்பு ஃபுல்லாக ரவை ஊற வச்சதுக்கு 1/2 கப்பு மைதா, அந்த 3/4 அளவு சுகரு. தேவைப்பட்ட மைதா வேணான்னா கோதுமை கரைச்சிக்கலாம். ஆனால் இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தேங்காய் பால், வாழைப்பழம் இதெல்லாம் சேர்க்குற போது இந்த ஏலஞ்சுக்கு பொடி இது பண்ணும்போது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். ரொம்ப மணமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி இந்த மாவை கரைச்சி வச்சாச்சு. இதுக்கப்புறம் தான் பணியாரம் சுடணும். கடலெண்ணெய், செக்கெண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ பணியாரத்தை ஊற்றிடலாம்.
அடுப்பை ஃபுல்லில் வைக்காமல் கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருக்கேன். ஏன்னா ஃபுல்லில் வச்சா பணியாரம் கறிவிடும். வேகிறதுக்காக கொஞ்சம் நேரம் இப்படி விடணும். இப்போ நல்லா பணியாரம் உப்பி உப்பி வருது பாருங்கள். அந்த பழம் போட்டதுனால நல்லா உப்பி வரும். வெந்துருச்சு. இப்படியே ரெண்டு ரெண்டாக போடணும். ஏன்னா நிறையா அதில் போட்டோன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். ஏன்னா இந்த மைதாவும் கலக்கிறோமா, அதனால் ஒன்றோட ஒன்று ஒட்டிடும். நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக இந்த பலகாரம்லாம் செய்யும்போது கொஞ்சம் பொறுமையாக வேக வைக்கணும். ரெண்டு ரெண்டாக போட்டு கொஞ்சம் அடுப்பை இன்னும் கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதாவே உப்பும் நம்ம கொஞ்சம் கரண்டி வச்சோம்னா அப்படியே அது செதஞ்சிடும். அதனால் இந்த பணியார வகையெல்லாம் ஊற்றும்போது கொஞ்சம் பார்த்து பார்த்து செய்யணும். திட்டமாக சேர்த்துட்டோம். அந்த இது வந்து ரொம்ப தண்ணியாக போயிடக்கூடாது. அப்படி போயிட்டாலும் என்ன பண்ணணும், கொஞ்சம் ரவையை மிக்சியில் நல்லா கொஞ்சம் ஓட்டு அதை கொஞ்சம் கையிலே போட்டு கரைச்சி விட்டுறணும். மைதா அதிகம் போட்டோம்னா அது சாஃப்டாக இருக்காது. அதனால் அதுக்காக தான் அது குறைச்சி வரணும். சரி, பல்லில் ஊட்டும். இன்றைக்கி செய்கிற இந்த பணியாரம் இந்த நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி கொலக்கட்டை செய்வோம்ல, இனிப்பு கொலக்கட்டை, அது மறுநாள் வச்சு சாப்பிட்டா மறுநாளை விட சூப்பராக இருக்கும். அது மாதிரி இது மறுநாளும் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். உடனே செஞ்சு சாப்பிட்றதுனால எண்ணெய் குடிக்காது. ரொம்ப நேரம் ஊற வச்சு அரைக்க லேட்டாகி அதை ஊற்றுறதுக்கு லேட்டாக தான் எண்ணெய் குடிக்கும். ஃபங்க்ஷனுக்கு செய்வோம், நாள் திருவிழா அந்த மாதிரி. தீபாவளிக்கு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் இந்த பணியாரம் இருக்கும். இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவையோ 2 மாதத்துக்கு ஒரு தடவையோ ஒவ்வொரு பணியாரமாக செய்வேன். பிள்ளைங்களுக்கு பிடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு இதில் மாற்றிக்கிறேன்.
மாவையும் சுட்டு பணியாரம் எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் எண்ணெய் வடிகட்டும், வேறு இதெல்லாம் மாற்றிடலாம். ரவா பணியாரம் சுட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்படியும் ஒரு 25 பணியாரம் வந்திருக்கும். இப்படியும் 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. இது மாதிரி நீங்களும் பொறுமையாக செஞ்சு சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். நன்றி.